அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மக்களின் உண்மையான இயக்கமாக இதுவரை திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மக்களுக்காகவே ஏற்படுத்திய கட்சி. மறைந்த புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவால் மக்களுக்காகவே ஒரு முழுமையான ஒரு நல்ல திட்டங்களாக கொண்டு வந்து மக்களுக்குரிய செயல்பாடுகளை முழுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவருடைய சொந்த உழைப்பால் ஏற்படுத்திய கட்சி நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அவருக்கடுத்து முதல் பெண் முதலமைச்சராக நியமனம் செய்யப்பட்டு நம்மளுடைய ஜானகி அம்மா ஒரு மிகப்பெரிய சான்று. அவர் விட்டு சென்ற தியாகங்கள், அவர் அன்றைக்கு அனைத்து பொறுப்புகளையுமே மக்களுக்காக அனைத்தையுமே எந்த ஒரு அவருக்கென்று எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து பொறுப்புகளையுமே முழுமையாக வங்கி கணக்கிலிருந்து அனைத்தையுமே கொடுத்து சென்றவர், தியாகம் உள்ளம் படைத்தவர். அவருக்கடுத்து நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மா மிகப்பெரிய ஒரு சான்றாக மக்களுக்காகவே வாழ்ந்து சென்றவர். அவர் கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்துமே மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு சான்று. இன்றைக்கு ஒரு தீய சக்தி காரணமாக நம்மளுடைய கட்சியிலிருந்து ஒரு சிலர் வெளியே சென்றாலும் அது அவர்களுக்குரிய இழப்பு. வந்த பாதையை மறந்து ஒரு சாதாரணமான உறுப்பினர்களை மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுத்து அங்கீகரிக்கப்பட்டு அமைச்சர்களாக ஒரு மிகப்பெரிய அனைத்து வகையிலும் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நபர்களாக வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்பிக்கை துரோகிகள் என்பது மக்களுக்கு தெரியும். மறைந்த நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மா மறைந்ததுக்கு கட்சி பிளவுபட்டு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு ஒரு முழுமையாக நாம் அனைத்து மக்களுக்குமே தெரியும். திரும்பவும் ஒரு மக்கள் ஆட்சி நிலவப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தொண்டர்களுமே இதற்குரிய ஒரு சான்றாக எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே தீர்த்து இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காக மட்டுமே அவர்களுடைய அனைத்து குடும்ப வேலைகளை விட்டு இன்றைக்கு கட்சிக்காக உழைத்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் நம் முகம் தெரியாமல் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தன்னுடைய சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக அடுத்த கட்சிக்கு நம்மளுடைய இன்றைக்கு மறைந்த